வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி வியஞ்சன் லெட்டர்ஸை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் மொத்த வியஞ்சன் லெட்டர்ஸும். இதில் ஒவ்வொரு லெட்டராக இங்கே எழுதுறதுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட் லைனில் கா லைன், அதில் ஃபஸ்ட் லெட்டர் கா எழுதும்போது மிடில் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வர்ஸ் 8 போடணும். அந்த லாஸ்ட் லைன் டச் பண்ணக்கூடாது, லாஸ்ட் கர்வ் லைனை டச் பண்ணக்கூடாது. அது க. இதுவும் க. இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழில் ஒரு கா தான் இருக்கும், ஹிந்தியில் க க 2 கா இருக்குது. நெக்ஸ்ட்டு க. நம்ம தமிழ்லாம் கா எழுதிட்டு அதையே நம்ம என்ன செய்வோம், கான் படிப்போம். ஆனால் ஹிந்தியில் காக்கு தனி லெட்டர், க சவுண்டுக்கு தனி லெட்டர் இருக்குது. இப்போ அடுத்தது க, தேர்ட் லெட்டர் க. இது ஃபோர்த் லெட்டர் க. அதையே கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், கர். அதில் வர க. நெக்ஸ்ட்டு ங. காக்கு அடுத்து தமிழில் ஙா சொல்லுவோம் இல்லையா, அந்த ங எஸ் மாதிரி போட்டு சைடில் ஒரு புள்ளி வைக்கணும். இது ங. க க க க ங. ஃபஸ்ட் லைன் முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் லைன் ச லைன். அதில் ஃபஸ்ட் லெட்டர் ச. ச. செகண்ட் லெட்டரும் ச. முதல்ல ச, இது ச. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், கா மாதிரியே போட்டு. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு சர்க்கிள் வருது ரைட் சைடில். இது ச. ஸோ ச ச. நெக்ஸ்ட் லெட்டர் ஜ. இது ஜ. செகண்ட் லைனில் ஃபோர்த் லெட்டர் ஜ. ஜ ஜ. ஜண்டா. அதில் வர ஜ. ஃபோர்த் லெட்டர் ஜ. சாக்கடுத்து தமிழில் என்ன வரும், ஞா வரும் இல்லையா, அந்த ஞா தான் இது. ச ச ஜ ஜ ஞ. இந்த ஞ இது ஞானி. அதில் வர ஞ. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன். தேர்ட் லைன் டா லைன். ஸோ டா லைனில் ஃபஸ்ட் லெட்டர் ட. டா லைனில் ஃபஸ்ட் லெட்டர் ட எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ட. அதுவே அழுத்தி சொல்லணும், ட. ட ட எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லெட்டர் ட. ட கிட்டத்தட்ட நம்ம என்ன போட்டோம், ஙா போட்டோம் இல்லையா, கா 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 ங்காவில் போட்டோம் இல்லையா, அந்த புள்ளி மட்டும் இதில் இருக்காது. ஸோ இது ங. சைடில் புள்ளி வச்சா அது ங்காவாயிடும். இது ட. ட ட ட. நெக்ஸ்ட்டு ட. ஃபஸ்ட் லெட்டர் ட மாதிரியே இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போடுவோம். ஸோ இது ட. ட ட ட ட. ஃபோர்த் லெட்டர் ட. நெக்ஸ்ட்டு ந. நல்ல நாக்கை உள்ளே கொண்டு போய் அழுத்தி சொல்கிறேன், ந. தமிழில் 3 சுழி ந போடுவோம் இல்லையா, ட ந போடுவோம் இல்லையா, அந்த ந அது. நெக்ஸ்ட்டு த லைன். அதில் ஃபஸ்ட் லெட்டர் த. ஃபஸ்ட்டு த. நெக்ஸ்ட்டு த. செகண்ட் லெட்டர் த. இது த. நெக்ஸ்ட்டு த. இந்த த பார்த்திங்கன்னா ஃபோர்த் லெட்டர் டா மாதிரியே இருக்கும், கீழே ஒரு வால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது த. த த த படிச்சிட்டோம். அடுத்தது த. ஃபோர்த் லெட்டர் த. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோர்த் லெட்டர் க எழுதணும், அதே மாதிரி இருக்கும். சாக்கு ரைட் சைடில் சர்க்கிள் வரும், தாக்கு லெஃப்ட் சைடில் டாப்பில் சர்க்கிள் வரும். இது த. த த த த. அடுத்தது ந. த ந. அதுக்கடுத்து வர்ற ந. 2 சுழி ந போடுவோம் இல்லையா தமிழில், அதுக்கும் இதே தான், த ந. ஸோ த த த த ந படிச்சிட்டோம். இப்போ பா. பா பார்த்திங்கன்னா தமிழில் போடுற பா மாதிரியே போட்டு கீழே அந்த கோடு எக்ஸ்டெண்ட் ஆகும். இது பா.
நெக்ஸ்ட்டு ப. இந்த பாவே டபுள் டைம் போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு ரைட்லேயும் அதே மாதிரி போட்டோன்னா ப. இந்த பாக்கு கீழே புள்ளி வச்சிட்டோன்னா எஃப் சவுண்ட் ஆகிடும். ஃப அப்படின்னு ஆகிடும். இது ப. ப ப. நெக்ஸ்ட்டு ப. இது வந்து பன் பான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பன்னு மாதிரி ஹாட் கிராஸ் பன் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இது பேர் பன் ப அப்படின்னு கூட சொல்லலாம். ப அடையாளத்துக்கு. ஸோ ப ப ப. நெக்ஸ்ட்டு 4th லெட்டர் ப. இது வந்து ப. இது வந்து கரெக்டாக எழுதுனா தமிழ் ஆனா மாதிரி வந்துடும். அதனால் இது வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக எழுதணும். ப முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மா. பாக்கு அடுத்து வர்ற மா. இந்த பாக்கும் மாவும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கிள் தான் மிஸ்ஸிங். லெஃப்டில் வர சர்க்கிள் மிஸ்ஸிங். ஸோ ப ப ப ப மா. நெக்ஸ்ட்டு ய. இந்த செகண்ட் லெட்டர் தா மாதிரியே இருக்கும், ஒரு சர்க்கிள் தான் இருக்காது. இது வந்து ய. அப்புறம் அர. யாக்கு அடுத்தது ர. நெக்ஸ்ட்டு ல. ய ர ல. நெக்ஸ்ட்டு வ. நம்ம பன் போடுறல பா அதை மாதிரியே, ஆனால் நடுவில் சர்க்கிள் கிடையாது, அவ்வளோதான். சர்க்கிள் போட்டால் பாவாயிடும். அது இல்லைன்னா வ. ய ர ல வ. ய ர ல வ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷ. தேஷ் அதில் வர்ற ஷ. இது ஷ. நெக்ஸ்ட்டு அதே சவுண்டில் கொஞ்சம் லைட்டாக வர ஷ. இது பா மாதிரி போட்டு மேலேருந்து கீழே கிராஸ் பண்ணால் இது ஷ. உஷா அதில் வர்ற ஷ. ஷ. இது ஷ. நெக்ஸ்ட்டு சரஸ்வதி அதில் வர்ற ச. இந்த ரா மாதிரி போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இது ச. சரஸ்வதி அதில் வர்ற ச. எஸ்ஏ ச. நெக்ஸ்ட்டு ஹ. ஹரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹரியில் வர்ற ஹ. ஹெச்ஏ ஹ. ஸோ இந்த லைனில் வந்து யார லவ ஷ ஷ ச ஹ. இதெல்லாம் 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும் லாஸ்ட் 2 லைனில். நெக்ஸ்ட்டு வந்து க்ஷ. லக்ஷ்மி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் கேஎஸ்ஹெச்ஏ சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த க்ஷ. இக்கு ஷ ரெண்டும் சேர்ந்தது க்ஷ. க்ஷ. அடுத்தது த்ர. பத்ர. த்ர த்ர. இத்து ர ரெண்டும் சேர்ந்தது த்ர. க்ஷ த்ர. நெக்ஸ்ட்டு ஞ. ச ச ஜ ஜ ஞ எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு சர்க்கிள் போடுவோம், அவ்வளோதான். ஸோ ஞ அதே லெட்டர் தான் இதுவும். ச லைனில் வர அதே ஞ தான். ச ச ஜ ஜ ஞ அதில் வர்ற ஞ. க்ஷாத்ர ஞ. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.